இல்லை 2026 தனுசு ராசிக்கு உண்மையாகவே சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அடிப்படையாக ஜோதிட விதிகளின்படி ஒரு மிகப்பெரிய யோக பாக்கியம் என்று சொல்லப்படுவதே சார் சொன்ன மாதிரி 9, 10ஆம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் இணைவது என்பது தர்மகர்ம ராஜயோகம். அப்போ அந்த தர்மகர்ம ராஜயோகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற கஷ்டங்களில் விடுதலை பெறுவது, இருக்கின்றதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆனந்தப்படுவது, சந்தோஷப்படுவது, பிரமாதமாக வளர்ந்து காட்டுவது, மற்றவர்கள் கண்ணை உறுத்துற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பெறுவது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் தனுசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது போலவே குரு பகவான் பார்வையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சூரியனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார், புதனை பார்த்து கொண்டிருக்கிறார், செவ்வாய் சுக்கிரனையும் பார்த்து கொண்டு, இது அத்தனையுமே யோகம்தான். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பூமி பலம் இருக்குது. அதே மாதிரி அதிகார பலம் என்பது கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இதுவரைக்கும் துபாயில் ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர்னு வாழ்ந்தவங்கெல்லாம் இப்போ கூடி ஒன்றாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக பெரிய லாபங்கள் பெறக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப உறுதியான வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த சாயந்தர நேரங்களில் கார் ஓட்டிகிட்டு போகிறது, டூ வீலர் ஓட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது கட்டாயமாக நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து அத்தனையிலையுமே ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு கடந்த ஒரு 5-6 மாதமாக கால் வலி, கை வலி இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல மருத்துவர் கிடைத்தார், நல்லா வந்ததுங்கிற அடிப்படையில் அவங்களோட நோய்வாய்ப்பட்ட காலகட்டங்களும் மாற்றத்துக்கு உண்டாகும். அதுலேயும் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாருன்னா 2ஆம் இடத்தவே பார்க்க போகிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப அனுகூலமான பொருளாதார விருத்திகளை கொடுக்கும். மொத்தத்தில் தனுசூவில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கண்ணோட்டம் இவர் சார் சொன்ன மாதிரி நிறைய பொருளாதார அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். அதை பயன்படுத்தி சொத்து சுகங்கள் கிடைக்கும்.